பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 34:26 ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வறண்டு போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒண்ணுமே இல்லாம என் வாழ்க்கையில இருந்தது எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு, நான் ரொம்ப செழிப்பா வாழ்ந்தனே, இன்னைக்கு அந்த செழிப்பெல்லாம் எங்க போனது என்று எனக்கே தெரியலையே என்று இந்த நேரத்துல மனக்கசந்து வேதனையோடு துக்கப்பட்டு நான் செழிப்பா இருந்த என் வாழ்க்கை போனது என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எலியா பாருங்க, ஆண்டவரிடத்துல செபித்த கர்த்தருடைய வார்த்தை பேர்ந்த மழையே ஆண்டவர் 3 வருஷமாய் பெய்யாதபடி செய்தார். காரணம், கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல, தேவனை விட்டு விலகி போனது நிமித்தமாய் கர்த்தர் அந்த 3 வருடத்தை மழையை நிற்க வைத்தார். ஆனா மீண்டும் ஆண்டவராகிய இரட்சகர் இரக்கம் செய்கிற தேவனாய் காணப்பட்டார். 3 வருடத்துல இந்த மழையை மீண்டும் மழையை பெய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த எல்லா இடங்களும் செழிப்பாய் காணப்பட்டது. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாததை விட்டு விடுங்க. தேவன் கொடுத்திருக்கிற அந்த நேர்மையான வழியில நடக்க தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவரிடத்துல உண்மையா உங்களுடைய நேர்மையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களிடத்துல எதெல்லாம் கலைந்து போனதோ, எதெல்லாம் விட்டு விலகி போனதோ எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாருங்க, மீண்டும் உனக்கு நான் மழையை கொடுப்பேன், அந்த மழை ஆசீர்வாத மழையாய் காணப்படும் என்று கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஐயோ, என்னிடத்துல இருந்து எல்லாமே போயிடுச்சு என்று கலங்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? நிச்சயமான ஆசீர்வாதமான மழையை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லைங்களா? அந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்றைக்குமே வீணாகாது. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, அவருடைய வார்த்தையில பலன் இருக்கு. அவர் நன்மை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொன்னது பட்டது இல்லையா? ஆசீர்வாதமான மழை உனக்கு நான் செய்யவேன், உனக்கு கொடுப்பேன் என்று உன் குடும்பத்தை ஆசீர்வாதமான மழையில கர்த்தர் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இன்றே விசுவாசிங்க. வறண்டு போயிருக்கிற எல்லாவற்றையும் என் இயேசு எனக்கு கொடுத்தார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமா உங்களுடைய குடும்பத்துல எல்லாமே பூத்து குழுங்க. இயேசு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி காத்திருங்க. ஆண்டவர் நல்ல மழையை பெய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, ஏற்ற காலத்துல மழையை பெய்ய செய்வேன், அது ஆசீர்வாதமான மழையா இருக்கும் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. என் வாழ்க்கையில நான் நல்லா வாழ்ந்த குடும்பம், என் வாழ்க்கையில எல்லாமே இருந்தது, இன்றைக்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லி இந்த நேரத்துல எத்தனை பேர் அப்பா கண் கலங்கி வேதனையோட துக்கத்தோடு இருக்கிறார்கள். எல்லாருமே உம்மை விசுவாசிக்கும் பொழுது, மீண்டும் இடத்தில் ஆண்டவரை தாழ்த்தி வரும் பொழுது, என் தேவன் இப்பொழுது கொடுக்கிற மழை இரட்டதனையான ஆசீர்வாதமான மழை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அருளச் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, 3 வருஷம் பெய்யாத மழை எலியா நிமித்தம் மீண்டும் நீங்கள் ஆசீர்வாதமான மழையை கொடுத்தீங்க ராஜா. அதே போல அப்பா, உமக்கு விரோதமா உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ தவறு செய்திருக்கலாம், உம்மை விட்டு விலகி போயிருக்கலாம்ப்பா. ஆனாலும் மன்னிக்கிற இரக்கம் செய்கிற என் தேவன் நீங்கப்பா, மனதுருகிற இரட்சகர் நீங்கப்பா. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் மன்றாடுகிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை மன்னித்து மறந்து என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்து மீண்டும் அந்த குடும்பத்தையும் பிசினஸையும் வாழ்க்கையும் ஆசீர்வாதமான மழையை ஆண்டவரே ஏற்ற காலத்துல இப்ப பெய்ய வைத்த ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து துளிர்க்க செய்யுங்க கர்த்தாவே. மீண்டும் ஆண்டவரே எல்லா நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். அப்படியா நீங்கள் தொடர செய்து ஆசீர்வதித்தீங்க என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறப்பா. ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டப்பா, இந்த நேரத்துல என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன் என்று உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மீண்டும் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் செய்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
எல்லா நன்மையும் கொடுத்தீங்க என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, அமேன், அமேன். ஏன் இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசப்பா ஆசீர்வாதமான மழையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க இல்லையா? சந்தோஷமா சிரிச்ச முகமா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை சந்தோஷமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சந்தோஷமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.